வரும் 18ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மேலும் வரும் 18ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று முதல் 14ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. திமுகவின் 16வது பொதுக்குழு கூட்டம் மதுரையில் வரக்கூடிய ஜூன் மாதம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை சந்திக்க திமுக முழுவீச்சில் தயாராகி வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருக்கக்கூடிய நிலையில் பல மாதங்களுக்கு முன்னதாகவே தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் குழு நியமிக்கப்பட்டு அந்த குழுவினர் அவ்வப்போது ஆலோசனை மேற்கொண்டு பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தக்கூடிய வகையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட கட்சியின் தலைமை முடிவு செய்துள்ளது. முன்னதாக கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சென்னையில் 15வது பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு 16வது பொதுக்குழு கூட்டத்தை வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்தில் நடத்திவிடலாம் என்று திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் அரசியல் ரீதியாகவும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட உள்ளன. பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு தேர்தல் பணியை மேலும் தீவிரப்படுத்த திமுக முடிவு செய்துள்ளது. பெண்கள் குறித்து இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் வரும் 16ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைச்சர் பொன்முடி பெண்களை கொச்சைப்படுத்தி பேசியுள்ளதாக சாடியுள்ளார். வக்கிரத்தின் உச்சிக்கே சென்று அமைச்சர் பொன்முடி பேசியிருப்பதாக அவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்பு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடியின் பேச்சு தமிழ்நாட்டு பெண்களின் மனதை புண்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனால் அமைச்சர் பொன்முடியின் பேச்சை கண்டித்து வரும் 16ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டையில் பனகல் மாளிகை அருகே அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் இதில் மகளிர் அணியினர் பங்கேற்க வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். சென்னை அடுத்த சேலையூரில் சாலையில் நடந்து சென்ற பெண் மீது அதிவேகமாக வந்த ஆட்டோ மோதிய காட்சி நெஞ்சை பதைபதைக்க வைத்துள்ளது. மாடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சோபனா அதே பகுதியில் உள்ள பள்ளியில் பயிலும் தனது 2 மகன்களை அழைத்து வருவதற்காக சென்றுள்ளார். சாலையில் நடந்து சென்றபோது வழியாக தறிகட்டு வேகமாக வந்த ஆட்டோ சோபனா மீது மோதியது. நிலை தடுமாறி கீழே விழுந்த அவர் மீது ஆட்டோ ஏறி இறங்கியது. இதில் சோபனா காயமடைந்தார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓட முயன்ற ஆட்டோ ஓட்டுநரை விரட்டி சென்று பிடித்தபோது தனது நண்பர்களுடன் சிறுவன் ஒருவன் ஆட்டோ ஓட்டி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 சிறுவர்கள் போக்குவரத்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். காயமடைந்த சோபனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை எண்ணூர் ரயில் நிலையத்தில் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட ரயில்வே ஊழியரை ஆம்புலன்ஸில் ஏற்றுவதில் ஓட்டுநருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. எண்ணூர் ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டரில் பணியாற்றி வரும் வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த பிரசாத் என்பவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டுள்ளது. அப்போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பிரசாத்தை வாகனத்தில் வந்து ஏறிக்கொள்ளுமாறு கூறியதாகவும் அதற்கு சக ஊழியர்கள் ஸ்ட்ரெச்சரில் தூக்கிச் செல்லுமாறு கூறியதாக தெரிகிறது. இதில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது குறித்து கேட்க வந்த ரயில்வே போலீசாரிடமும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இறுதியாக அங்கிருந்த பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே வேறு வழியில்லாமல் ஓட்டுநர் ஊழியரை ஏற்றிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. எந்த முகாந்திரமும் இன்றி நகராட்சி நிர்வாகத்துறையில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கதை கட்டுவதாக திமுக சட்டத்துறை கண்டனம் தெரிவித்துள்ளது.
எவ்வித ஆதாரமின்றி தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை பற்றி தவறான தகவல்களை அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளதாக திமுக சட்டத்துறை கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் தனியார் நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்ட அமலாக்கத்துறை சோதனையை கண்டித்து திமுக சட்டத்துறை செயலாளரும் எம்பியுமான NR இளங்கோ அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தனியார் நிறுவனம் வாங்கிய வங்கிக் கடன் முழுவதும் வட்டியுடன் திருப்பிச் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் எந்தவிதமான முறைகேடும் இல்லை என கூறி அது தொடர்பான வழக்கை CBI விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது அமலாக்கத்துறை விசாரணையிலும் எல்லளவு ஆதாரம் கிடைக்காத ஏமாற்றத்தில் எந்த முகாந்திரமும் இன்றி நகராட்சி நிர்வாகத்துறையில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் சட்டத்திற்கு புறம்பான பணப்பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கதை கட்டியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையின் நடவடிக்கைகள் தொடர்பாக எவ்வித முதல் தகவல் அறிக்கையோ குற்றப்பத்திரிகையோ வழக்கோ நிலுவையில் இல்லாத போது இந்த துறை பற்றி விசாரணை செய்வதற்கு அமலாக்கத்துறைக்கு எவ்விதமான அதிகாரமும் இல்லை என்றும் புதிதாக சேர்ந்துள்ள கூட்டணி கட்சியை திருப்திப்படுத்துவதற்காக ஆதாரமற்ற இத்தகைய குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை முன்வைத்துள்ளதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கைகளை சட்ட நடவடிக்கைகள் மூலமாக எதிர்கொண்டு முறியடிப்போம் என்றும் NR இளங்கோ தெரிவித்துள்ளார். சமாதானம் செய்யும் நோக்கத்தில் தன்னை யாரும் சந்திக்க வரவேண்டாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணியை பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்கி செயல் தலைவராக நியமித்த ராமதாஸ் இனிமேல் நிறுவனர் மட்டுமல்லாது கட்சியின் தலைவராகவும் தானே செயல்படுவேன் என அறிவித்தார். அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையேயான மோதல் பூதாகரமாகியுள்ள நிலையில் ராமதாஸை சமாதானப்படுத்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் முயற்சி செய்து வருகின்றனர். அன்புமணிக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்ட பாமக பொருளாளர் திலகபாமா தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றபோது சந்திக்க மறுத்துவிட்ட ராமதாஸ் பாமக கௌரவ தலைவர் GK மணியை மட்டும் சந்தித்தார். வெள்ளிக்கிழமையன்று சமாதான பேச்சுக்காக சென்ற வழக்கறிஞர் பாலு, வன்னியர் சங்க மாநில செயலாளர் சேலம் கார்த்திக், முன்னாள் MP செந்தில், பசுமை தாயகம் அமைப்பாளர் அருள் ஆகியோர் தைலாபுரம் தோட்டத்தில் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த போதும் அவர்களை சந்திக்க ராமதாஸ் மறுத்துவிட்டார். இந்த நிலையில் சமாதானம் செய்யும் நோக்கில் தன்னை சந்திக்க யாரும் வரவேண்டாம் என ராமதாஸ் திட்டவட்டமாக கூறிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தான் எடுத்த முடிவு சரியானதுதான் எனவும் அதில் தான் உறுதியாக இருப்பதாகவும் பாமக முக்கிய நிர்வாகிகளிடம் ராமதாஸ் தெரிவித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் அன்புமணி ராமதாஸ் இதுவரை எதிர்வினையாற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கோடை மழையால் மிளகாய் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விளாத்திக்குளம், புதூர், எட்டயபுரம் உள்ளிட்ட இடங்களில் 90,000 ஏக்கருக்கு மேலாக குண்டு மிளகாய் சாகுபடி செய்யப்படுகிறது. விளாத்திக்குளம் குண்டு மிளகாய் தமிழ்நாடு மட்டுமன்றி பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக பெய்த கோடை மழையால் மிளகாய் வத்தல் தயார் செய்யும் பணி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் விளைச்சல் குறைந்துள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். மிளகாய் அறுவடை என்னைக்கு வந்ததோ அந்ததுலேருந்து பார்த்தோம் தொடர்ந்து 4 நாளைக்கு ஒரு தடவை மழை பெஞ்சு பார்த்தோம்னா அது செடியிலேருந்து பறிக்க முடியாது. பறித்து காலத்தில் காயப்பட்டோம்னா காயப்பட்டு 2 நாளில் வந்து மழை வந்துடும். அதை நாங்கள் அள்ளுறதுக்குள்ளே மழை வந்துடும். சரி மழை வரல இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி போடுவோம், திருப்பி வந்துடும். செடியில் பழம் இருக்குது, பறிக்க முடியல. களத்தில் போட்டு அதை எடுக்க முடியல. அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் பருவம் தவறிய மழையால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் மட்டுமே வருவாய் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் கூறினர். கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கே போதிய நிவாரணம் கிடைக்கவில்லை என கூறும் விவசாயிகள் தற்போது உரிய நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீடு கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். குஜராத் டைட்டன்ஸ் அணியின் ஆல்ரவுண்டர் கிளென் பிலிப்ஸ் காயம் காரணமாக நடப்பு IPL தொடரிலிருந்து விலகியுள்ளார். நியூசிலாந்தைச் சேர்ந்த ஆல்ரவுண்டரான கிளென் பிலிப்ஸ் குஜராத் அணியில் இடம்பெற்றுள்ள போதும் நடப்பு சீசனில் இதுவரை எந்த போட்டியிலும் விளையாடவில்லை. எனினும் கடந்த 6ஆம் தேதி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் மாற்று வீரராக ஃபீல்டிங் செய்ய வந்தார். அப்போது பந்தை தடுத்து கிளென் பிலிப்ஸ் த்ரோ செய்த போது அவருக்கு இடுப்பு பகுதியில் காயம் ஏற்பட்டது. அவர் கட்டாயம் ஓய்வெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தி இருப்பதால் நடப்பு IPL தொடரிலிருந்து கிளென் பிலிப்ஸ் முழுமையாக விலகுவதாக குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதிரடி பேட்டிங், சுழற்பந்து வீச்சு, அசத்தலான ஃபீல்டிங் என திறன்மிக்க வீரரான கிளென் பிலிப்ஸ் தொடரிலிருந்து விலகியதால் குஜராத் அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.